பிரேயர் தொடங்க போறோம். ஓம் நமச்சிவாய. ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. குருவே சரணம், குருவே சரணம், மாயாண்டி சாமிகளே சரணம் சரணம், மாயாண்டி அப்பாவே சரணம் சரணம், சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாம் இப்ப பார்க்கிறது மரபணு ஜோதிடம். மரபணு ஜோதிடத்தில் 3வது நாள் பார்க்கிறோம். மரபணு ஜோதிடத்துல நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டியது நட்சத்திரம். நட்சத்திரத்துக்கு என்ன மரபணு தொடர்பு இருக்கு, அது டிஎன்ஏ ரெஜிஸ்ட்ரி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு வரோம். ராசிக்கு என்ன மரபணு தொடர்பு இருக்கு, பாவத்துக்கு என்ன மரபணு தொடர்பு இருக்குன்னு நம்ம பார்க்கிறோம். அப்படி நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் நமக்கு முக்கியம். ஒரு கிரகம் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிரகத்துக்குள்ள என்ன மரபணு இருக்கு அப்படின்னு நம்ம எடுக்கிறோம். இப்ப உதாரணமாக இப்ப நம்ம படிக்கிறது என்னன்னா, ஒரு கிரகம் இருக்கு. இப்ப என்ன கிரகம் எடுத்துக்கலாம், சூரியனை எடுத்துக்கலாம். இந்த சூரியனுங்கிறதுக்கு என்ன நம்ம படிப்போம் அப்படின்னா, சூரியன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஆத்ம சக்தி, நம்முடைய ஆத்மா. சூரியன்னா நம்முடைய ஆத்மா, சூரியன்னா நம்முடைய உசுறு. அத அடுத்து சூரியன்னா தந்தை அப்படின்னு படிப்போம். அப்ப சூரியன்னா தந்தைன்னு படிக்கிறோம். சூரியன் நல்லா இருந்தாத்தான் மனுஷன் ஆரோக்கியமா இருக்கணும், ஒரு ஹெல்த்தா இருக்கணும். அப்படின்னா சூரியன் வலிமையா இருக்கும். ஏன்னா அது எலும்புக்கு உரிய கிரகம், நிர்வகிக்கக்கூடிய ஒரு கிரகம். இந்த உடம்ப எலும்பு மண்டலம் இருந்தாத்தான் கம்பீரம்ங்கிற ஒரு தோற்றம் இருக்கும். இந்த எலும்பு, இந்த கம்பீரம் தோற்றம், நம்முடைய இதயம், நம்முடைய அதாவது மூளை, உடம்புல இருக்கக்கூடிய சுண்ணாம்பு சத்து, இதெல்லாமே சூரியனுடைய இதா இருக்கு. அப்ப என்ன செய்யலாம், பொதுவா இது சுகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப சுகம் அப்படின்னா இந்த இடத்துல ஹெல்த் அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக்கணும், நலம் அப்படின்னு எடுத்துக்கணும். அரசு, அரசாங்கத்தினுடைய அனுகூலம் எல்லாம் அந்த சூரியனுடைய விஷயம். கௌரவம், அதிகாரம், புகழ் அப்படின்னா சூரியன். பொதுவா சூரியனை கண்ணுக்கு ஒப்பிட்டு சொல்லுவோம். சூரியன் தான் ஒளி, சூரியன் தான் வெளிச்சம், சூரியன் தான் பிரகாசம் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம பாரம்பரியத்துல படிக்கக்கூடிய இயல்புகள். ஆனா டிஎன்ஏவுல நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த சூரியன்ங்கிற அந்த கிரகம் அது என்ன வச்சிருக்கு அப்படின்னு. சூரியன் அப்படின்னா நல்லா கவனிங்க. சூரியன்னா மைக்க ஆஃப் பண்ணுங்க சார். சூரியன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சூரியன்கிட்ட என்ன ஆற்றல், டிஎன்ஏ ஆற்றல் இருக்குன்னு நமக்கு தெரியணும். சூரியன்னா நமக்கு பிரயோஜனப்படாது, இதுதான் டிஎன்ஏ. காட்டத்தான் செய்யுமே தவிர ஊட்டாது. டிஎன்ஏ என்ன செய்யும் அப்படின்னா, நல்லா பாருங்க, நம்மளை சூரியனுடைய கர்மப்பதிவு இருந்துச்சுன்னா நமக்கு அது பிரயோஜனப்படாது. டிஎன்ஏ என்ன செய்யும், டிஎன்ஏவில் சூரியன் அடுத்தவங்களுக்கு வேலை சொல்லும், தான் வேலை செய்யாது, தனக்கு பிரயோஜனப்படாது. நீங்க மனசுல உள் வாங்கிக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, சூரியன் அப்படின்னு சொல்லிட்டு அது தனக்கு பிரயோஜனப்படாது, இதான் நமக்கு பிரயோஜனம் இல்லை. சூரியன் என்றால் நமக்கு பிரயோஜனம். அப்ப சூரியன் எந்த பாவத்துல போய் உட்காருதோ அந்த பாவம் நமக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இதுதான் சூரியனுடைய டிஎன்ஏ விஷயம். அப்போ ஒரே வார்த்தையில சூரியன்னா நமக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு சொல்றோம். அடுத்து சந்திரன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, மனுஷன் உசுருக்கு காரகம், பொதுவான காரகம் சூரியன் சொன்னோம். சந்திரன்னா நம்முடைய மனசு, உணர்ச்சி, நம்முடைய உடம்பு. அது ஆத்மான்னா இது மனம், நம்முடைய உணர்ச்சி. சந்திரன்னா உணர்ச்சி, சந்திரன்னா நீரு, அது அப்பான்னா அது தாய். சந்திரனை நம்ம சோமன் அப்படின்னு சொல்லுவோம், சோமன் அப்படின்னு சொல்லுவோம்.
சோம கடவுள் அப்படின்னு சொல்றோம், சந்திர பகவான் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த சந்திரன் நீருங்கிறது தான் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. எப்படித்தான் இருந்தாலும் அம்மாவை பார்த்தா நமக்கு ரொம்ப சந்தோஷம் வரும். அதாவது தாய் வந்து இந்த உலகத்திலேயே நமக்கு பிரியமான ஒண்ணு என்னன்னு கேட்டோம்னா தாய் பாசம் தான். குழந்தைக்கு வந்து அந்த தாயினுடைய அந்த அரவணைப்பு, தாயினுடைய அந்த கீட்டு, தாயினுடைய அந்த அன்பு, அவனுடைய இரக்கம், அதெல்லாம் அந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இருந்தே நமக்கு தெரியும். அப்ப நமக்கு சந்திரனாலே சம்பத்து அப்படின்னா பயணத்துக்கு காரணமே சந்திரன் தான். ஒரு பயணம் அப்படின்னா சந்திரன் அப்படின்னா இது பொதுவான காரகத்துவம். ஆனா நம்ம டிஎன்ஏல சந்திரனுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா நிலை இல்லாத கொடுப்பினை. சந்திரன் எந்த இடத்துல போய் உட்கார்றாரோ அது நிலை இல்லாத அந்த பாவம் வந்து நமக்கு நிலையில்லாத கொடுப்பினையை கொடுக்க போறாருன்னு. இப்ப சந்திரன் 12 ராசி கட்டத்துல எந்த இடத்துல உட்கார்றாரோ அது வந்து நமக்கு காணல் நீர் மாதிரி. காணல் நீர் அப்படின்னா ரோட்ல தக 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 தகன்னு நின்றது மாதிரி அப்படியே தண்ணி வர்றது மாதிரி தெரியும் வெயில்ல. ஆனா அங்க தண்ணி இருக்குமா? இருக்காதுன்னு அர்த்தம். அப்ப அது வந்து தக தகன்னு மின்னுமே தவிர அங்க தண்ணி இருக்காது. அந்த அந்த வைப்ரேஷன் மட்டும் தான் நமக்கு தெரியும். அப்ப இந்த இது வந்து நிலை இல்லாதது. அப்ப சந்திரன் எந்த இடத்துல போய் உட்கார்றோ அந்த இடத்துக்கு நிலை இல்லாத கொடுப்பினை அப்படின்னு நம்ம கேட்கிறோம். அப்ப சந்திரன் அப்படின்னாலே நம்ம ஃபர்ஸ்ட் அது வந்து ஸ்டாண்டர்டா இருக்காது அப்படிங்கிற இதுக்கு வந்துடும். அப்ப நீங்க என்ன எழுதிக்கணும்னா சந்திரன்னா நிலை இல்லாதது அப்படின்னு. அடுத்து செவ்வாய் அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப செவ்வாயை பார்த்தோம்னா இப்ப சோமன் சொன்னோம். சந்திரன்னா சோமன், சந்திரன்னா அம்புலி, சந்திரன்னா மதி அப்படின்னு சொன்னோம். இது யாருன்னா குஜன், மங்களகாரகன், மங்களா அப்படின்னு சொல்றோம். இப்ப செவ்வாய் பாரு மங்களகாரகன் அப்படின்னு சொல்றோம். செவ்வாயினால என்ன அர்த்தம்னா பலம், தைரியம், வீரம். நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய தசைகள், நம் உடம்புல இருக்கக்கூடிய தசை தான் இந்த செவ்வாய். அப்ப இந்த வீரத்தை குறிக்கிறது. சந்திரன் என்ன செய்வார்னா கோபம். சந்திரன்னா கோபம் அப்படின்னு சொல்றோம். அடுத்து எத்தனை ஆயுதங்கள் இருக்கோ அது பூரா எல்லாமே மிஷினரி எல்லாமே செவ்வாய் கண்ட்ரோல்ல வரும். செவ்வாய்னாலே கோபம். சந்தோஷம்னா சந்திரன், சூரியன்னா சுகம், இது கோபம். செவ்வாய்ங்கிறது கோபம்ங்கிறது பொதுவான பலன்கள் அப்படின்னா இது முயற்சி, லட்சியம், இது ஒரு முயற்சியை குறிக்கிறது அப்படின்னு அர்த்தம். இது ஒரு முயற்சி மட்டும் இதுக்குள்ள இருக்கு. முயற்சி அப்படின்னு சந்திரன் தான் முயற்சியை குறிக்கிறது. இளைய சகோதரர்களும் சொத்து சுகங்களையும் வண்டி வாகனங்கள் எல்லாத்தையுமே இந்த செவ்வாய்கிட்டதான் இருக்கு. ஒரு லஞ்ச ஊழல், நம்முடைய கசின் உறவு முறைகள், மைத்துனர், இது எல்லாமே யார்கிட்ட இருக்கு அப்படின்னா இந்த செவ்வாய்கிட்ட. இதுக்கு டிஎன்ஏ என்ன சொல்லுது அப்படின்னா டிஎன்ஏ செவ்வாய்னா பிறப்பின் லட்சியம். பிறப்பின் லட்சியம் செவ்வாய் எந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கோ அந்த பிறப்பின் லட்சியம் இருக்கும். அவனுடைய பிறப்பின் லட்சியம் இருக்கும். அப்ப பிறப்பின் லட்சியமே செவ்வாய்கிட்டதான். எந்த பாவத்துல போய் செவ்வாய் உட்காருதோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். பிறப்பின் லட்சியம். அடுத்து வந்து புதன் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நம்ம உறவுல என்ன சொல்றோம்? தாய் மாமனை சொல்றோம், நண்பர்களை சொல்றோம். புதன்னா அறிவு, புதன்னா புத்திசாலித்தனத்தெல்லாம் சொல்றோம். புதன்னா நாக்கு, பேச்சு, படிப்பு, இதெல்லாம் புதனை சொல்றோம்.
எழுத்து, மதிப்பு, ஜோதிடம், இது எல்லாமே புதன் இருப்பதை சொல்றோம். ஆனா அது டிஎன்ஏல என்ன சொல்றோம் அப்படின்னா, அற்ப ஆயுளை சொல்லும். புதன் எங்க இருக்கோ அந்த இடத்துல ஒரு அற்ப ஆயுளை சொல்லும். இது நோட் திஸ் பாயிண்ட். புதன் எந்த பாவத்தில் இருக்கு அந்த பாவத்தில் ஒரு அற்ப ஆயுள் அப்படின்னு சொல்றோம். அப்ப புதன் நீங்க இதுக்கு முதல் காலத்துவத்தை நம்ம லைட்டா சொல்றேன். ஆனா மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா, புதன் இருக்கிற இடத்தில் ஒரு அற்ப ஆயுளை சொல்லும் அப்படின்னு. அதே மாதிரி இந்த குரு அப்படின்னா உங்களுக்கு தெரியும். குருன்னா யாருன்னு தெரியும். அவர் நேர்மையான ஒரு வாத்தியாரு, அவர் படிப்பு, அவர் உயர்கல்வி எல்லாம் சொல்றோம். பணம், பெரிய பணம் இதெல்லாம் சொல்றோம். ஆனா டிஎன்ஏல என்ன சொல்றோம்னா, பேராசை இல்லாமல் இருக்க வேண்டும் என்று, பேராசை இல்லாம இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கணும். பாரபட்சம் பார்க்க மாட்டார், பேராசைப்பட மாட்டாரு, பாரபட்சம் பார்க்க மாட்டார் குரு. குரு தன்னுடைய ஞானம் மற்றவர்களுக்குத்தான் புரோஜனம் இருக்கும், தனக்கு புரோஜனப்படாது. குரு நல்லா கவனிங்க. குரு எந்த இடத்துல இருக்காரோ அந்த அறிவு, ஆற்றல் தனக்கு புரோஜனப்படாது, மற்றவர்களுக்கு புரோஜனப்படும். அதனாலதான் அட்வைசர். குரு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தில் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை. போன பிறவியில தர்மத்தை கடைபிடிச்சிருக்க மாட்டார். அதனால இந்த விஷயம் இந்த பிறவியில் குருவின் வம்சம் வந்துருச்சு, தர்மத்தை கடைபிடிக்க அவர் இஷ்டப்படி வாழ்ந்திருப்பார் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவரு மற்றவருக்கு அட்வைஸ் சொல்லுவாருப்பா குரு, பாரபட்சம் பார்க்க மாட்டாரு. ஆனா அவர் அடுத்து என்ன செய்வாருன்னா, போன பிறவியில தர்மத்தை கடைபிடிக்கல, அதனால இந்த பிறவியில இவ்வளவு கஷ்டப்படுறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இது சுக்கிரன் அப்படின்னா மனைவி, பெண்கள், திருபணம், நகை நட்டு, சந்தோஷம், மகிழ்ச்சி. அதாவது யாரெல்லாம் பெண்மையா இருக்காங்களோ, பெண்களா இருக்காங்களோ அவங்க எல்லாமே சுக்கிரனுடைய கண்ட்ரோல். ஆனா அந்த டிஎன்ஏ சுக்கிரனுக்கு என்ன சொல்றோம் அப்படின்னா, குலதெய்வ சாபம். சுக்கிரன் அப்படின்னா எந்த இடத்துல சுக்கிரன் போய் உட்கார்றாலோ அந்த இடத்துல குலதெய்வத்தினுடைய சாபத்தை சுட்டி காட்டும். சுக்கிரன் உட்கார இடத்துல குலதெய்வ சாபம் இருக்கும் அப்படின்னா. குலதெய்வ தோஷம், குலதெய்வ சாபம், குலதெய்வ தோஷம். குலதெய்வ சாபம்னு என்ன, குலதெய்வ தோஷம்னு என்ன? ஒரு காலத்துல ஒரு தெய்வத்தை கும்பிட்டு இருப்பாங்க, அதை சண்டை ஒட்டு விட்டுட்டு வந்துருவாங்க. அந்த தெய்வம் நம்ம மேல கோபமா இருக்கும், அது குலதெய்வ சாபமா மாறி. குலதெய்வத்தை வணங்காமலே விட்டுருவாங்க, அது தோஷமா மாறி. அப்ப சுக்கிரன் குலதெய்வத்தின் சாபத்தையும் குலதெய்வத்தின் தோஷத்தையும் சுட்டி காட்டுகிறது. இப்ப சனிங்கிறது உங்களுக்கு தெரியும், தொழில். உங்களுக்கு நல்லா தெரியும், சனின்னா தொழில். சனி அப்படின்னா வேலையாட்கள், சனின்னா வேலை. சனிங்கிறது கர்மா, எல்லாருக்கும் தெரியும். சனி எங்க இருக்காரோ அங்க ஒரு கர்மா இருக்குல்ல சொல்றோம். ஆனா இந்த பிறவில சனி எங்க இருக்காரோ, இவர் ஜாதகத்துல இப்ப சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த விஷயத்தில் போன பிறவியில் அலட்சியமா இருந்திருப்பார். இரண்டாம் பாவத்துல சனி இருந்தாருன்னா பண விஷயத்துல ஒரு அலட்சியமா இருந்திருப்பார். 10ஆம் இடத்துல இருந்தா தொழில அலட்சியமா இருக்கு. இந்த பிறவியில் அந்த இதை பத்தி பெருமை பேசக்கூடாது. சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இதை பத்தி பெருமை பேசக்கூடாது. போன பிறவியில எதுல நம்ம கவனம் குறைவாக இருந்தோமோ அந்த விஷயம் எல்லாம் இப்பிறவியில் சனியினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிரும்.
அதனுடைய அருமை தெரியாமல் வாழ்ந்ததுனால, மதிப்பே போன பிறவியில் நம்ம உணராதனால இந்த பிறவியில் நமக்கு அது அரிதாத்தான் கிடைக்கும். இன்னொரு விஷயம், சனி எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை நாம் பெருமை பேசக்கூடாது. சனி எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவத்தை நம்ம பெருமை பேசக்கூடாது அப்படின்னு. அப்ப சனியை பத்தி பார்த்துட்டோம், சூரியனை பார்த்துட்டோம், சுக்கிரனை பார்த்துட்டோம், சந்திரனை பார்த்துட்டோம், செவ்வாயை பார்த்துட்டோம், புதனை பார்த்துட்டோம், குருவை பார்த்துட்டோம், சனியை பார்த்துட்டோம். இப்ப ராகு. ராகுனா நமக்கு நம்முடைய தந்தை வழி மூதாதையர்கள் அப்படின்னு பார்த்துருக்கோம். கேதுன்னா நம்முடைய தாய் வழியின் மூதாதையர்கள் அப்படின்னு நம்ம. ராகு அப்படிங்கிறது நம்முடைய தந்தை வம்சம். ஆனா இந்த பிறவியில் ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தில் நிறைவேறாத ஆசைகள் எழுதிக்கல. நிறைவேறாத ஆசைகள் அப்படின்னா அர்த்தம்னா எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாது. ராகு எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தில் நிறைவேறாத ஆசைகள். கேது எந்த இடத்துல இருக்கோ அது நிறைவேற்றப்படாத கடமைகள். நம்ம எவ்வளவு வேலை செஞ்சாலும் மாங்குன்னு அவங்களை குலைச்சாலும் இவர் என்ன செஞ்சாரு, இவர் என்ன செஞ்சு கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல வைக்கிறது யாருன்னா கேது. நல்லா கவனிச்சுங்க. நிறைவேற்றப்படாத கடமைகள், இது நிறைவேறாத ஆசைகள், அது நிராசைகள். இந்த பாயிண்ட்ஸ நம்ம மனசுக்குள்ள எப்பயுமே. ஐயா சூரியனுக்கு மட்டும் சொல்லுங்க. சூரியனுக்கு மட்டும் நமக்கு பிரயோஜனப்படாது. சூரியன் நமக்கு பிரயோஜனப்படாது அப்படின்னு நம்ம இப்படி ஒவ்வொரு கிரகத்தையும் வைத்து நாம் பலனை பார்க்கிறோம். இப்ப ராகு என்ன சொன்னோம் அப்படின்னா, எந்த இடத்துல இருந்தாலும் அந்த ராகு நம்ம எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு தான் சொல்றோம். இப்ப நம்ம ஒவ்வொரு கிரகத்துக்கும் டிஎன்ஏவுடைய ஜூஸ் எடுத்து ஒரு கொஞ்சம் அப்படி எடுத்துருக்கோம். எடுக்கும்போது இப்ப இந்த ராசி கட்டத்துல உதாரணமாக ஒரு கிரகம் ஏதாவது இந்த 9 கிரகங்கள் ஒரு இடத்துல உட்காந்துச்சுன்னா அது என்ன ஆயிருது? இப்ப ஈஸ்வர்மா ஓபன் பண்ணிட்டா. இப்ப சனின்னு ஒரு கிரகம். சரிங்க. உனக்கு ராசி கட்டத்துல எந்த இடத்துல இருக்கு? லக்கணத்துக்கு 4 தனுசு வீட்டுல இருக்கு. இப்ப 4ஆம் இடத்துல இருக்குன்னு வச்சுட்டா அந்த விஷயத்த நீ பெருமையா பேசக்கூடாது, பெருமை பீத்தக்கூடாது. சரிங்க. இப்ப உதாரணமா இதை நம்ம மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எப்படி பலன் சொல்லணும்னா, ஏய் உனக்கு எவ்வளவு சொத்து இருக்குது, உன் தாயை பத்தி பெருமையா பேசக்கூடாது. உனக்கு இவ்வளவு சொத்து இருக்கு, அந்த வாகனம் இருக்கு, இந்த வண்டி இருக்கு, நான் இவ்வளவு வச்சிருக்கேன், எனக்கு இவ்வளவு ஆதரவு இருக்கு, நான் சிக்கனமான ஆளு அப்படின்னா சொல்லக்கூடாது. சொன்னீங்கன்னா அது நம்மள பழி வாங்கிடும். புரியுதா? புரியுதுங்க. ஏன்னா அதனுடைய அலட்சியமா வாழ்ந்துட்ட நீ. போன பிறகு இத்த பிறகு உனக்கு கிடைக்காது, தாயினுடைய அன்பு கிடைக்காது, தாய்ங்கிற அரவணைப்பு கிடைக்காது, கிடைக்காம போயிடுச்சு. வீடு வாகனம் சொத்து சுகங்கள் கிடைக்காது. ஏன்னா போன பிறகு நீ அலட்சியமா இருந்துட்ட அப்படின்னு. இப்ப எப்படி இருக்கு பாத்தியா? கரெக்டா இருக்கீங்க. இப்படி நம்ம பலனை எடுக்கிறதுக்கு தான் நீங்க மனசுக்குள்ள வச்சுக்கலாம். அப்ப இந்த சனி எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்தில் நாம் பெருமையா பேசக்கூடாது. சரியா? சரிங்க. யாரோ பேச வந்தாங்க அப்படின்னு பாடியா? இல்லைங்க ஐயா, நான் தாங்க ஐயா. அது 4ஆம் இடத்துல என்ன இருக்குன்னா அவங்களே சொல்லிட்டாங்க சனி அப்படின்றதுனால வேற ஒண்ணும் இல்லைங்க.
சரி, இப்போ ஒவ்வொருத்தருக்கும் இருக்குமா இல்லையா? இப்ப கருப்புசாமி ஐயா இருக்காரு. ஐயா வணக்கம்யா. உங்களுக்கு சனி எங்க இருக்குயா? 6ஆம் இடத்துல இருக்கு. 6ஆம் இடத்துல இருந்தா வேலையை பத்தி பேசக்கூடாது, நோயை பத்தி பேசக்கூடாது, சரி கடனை பத்தி சொல்லக்கூடாது, வீரத்தை பத்தி சொல்லக்கூடாது, எனக்கு போட்டியானது இருக்கான் பொறாமக்காரன் இருக்கான்னு சொல்லக்கூடாது வெளியில. சரியா சொன்னீங்கன்னா உங்களுக்கு தான் அது பிரச்சனையாம. புரியுதா? சரியா சரியா. இப்ப 6ஆம் பாவத்துல இருந்தா உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா? சரி, இந்த பாங்கை நம்ம மனசுக்குள்ளே வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ 12ஆம் பாவத்துல இருந்ததுங்களா ஐயா? 12ஆம் பாவத்தினுடைய காரகத்துவத்தை எதவாது சொல்லுங்க. விரயம், அலைச்சல், ஊக்கமின்மை அப்படிங்களா ஐயா? 12ஆம் பாவத்தில் ஒரு காரகத்துவத்தை, நல்ல காரகத்துவமா ஒரு காரகத்தை சொல்லுங்க. மோட்சஸ்தானம், என்னமா இதெல்லாம் மோட்சம் யாருக்கு தெரியும்? நமக்கு என்ன தெரியும்? 2ஆம் தொழிலுங்க. 2ஆம் தொழில் 2வது தொழில் வேற. டெபாசிட் பணம், டெபாசிட் வேற. இடம்பெயர்ந்து போகிறதல். வெரி குட். இப்படி சொல்லுங்க. 12ஆம் இடம் என்பது அயன சயன போகம். அயன சயன அயன போகம். போகம். அயனம்னா என்ன அர்த்தம்? பயணம்னு அர்த்தம். நான் அங்க போறேன் இங்க போறேன்னு வெளியில சொல்லக்கூடாது. சரிங்க ஐயா. அயனம் சயனம். அயனம்னா போறது, சயனம்னா தூக்கம். தூக்கம். தூக்கத்தை பத்தி வெளியில பேசக்கூடாது. நான் தூங்குறதே இல்லைன்னு சொல்லக்கூடாது ஐயா? தூங்குறத பத்தி பேசக்கூடாதுன்றேன். எனக்கு தூக்கம் இல்லை, நான் நம்ம நல்லா தூங்குவேன், நான் சந்தோஷமா தூங்குவேன், தூங்கும் போது எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, இல்லை நான் வெளியில படுப்பேன், அங்க படுப்பேன், இங்க படுப்பேன், தூக்கத்தை பத்தி சொல்லக்கூடாது. அதுல பிரச்சனை சரிங்க ஐயா. வரும்னு அர்த்தம். புரியுதுங்க ஐயா, புரியுதுங்க ஐயா. இனி பேசவே மாட்டேன் ஐயா. பேசக்கூடாது. சரிங்க ஐயா. அதே மாதிரி ஐயா. அயன சயன போகம்னு என்ன? சொல்லுங்க ஐயா. அனுபவித்தல்னு அர்த்தம். நான் இவ்வளவு சரிங்க ஐயா. சந்தோஷமா இருந்தேன், எங்க வீட்டுக்காரர் கூட இப்படி சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அதுல ஐயா, நம்ம என்னுடைய மனைவிக்கு 8ஆம் இடத்துல சனி இருக்கியா, மேசத்துல நீச்சமா இருக்கு. அதெல்லாம் நீசம், இங்க உச்சம், ஆட்சி, பாகையில நமக்கு தேவையில்லை. சரியா 8ஆம் இடத்துல இருந்தா ஆயில பத்தி பேசக்கூடாது, சரியா விபத்தை பத்தி பேசக்கூடாது, சரியா அடுத்தவருடைய பணத்தை பத்தி பேசக்கூடாது, அடுத்தவருடைய குடும்பத்தை பத்தி பேசக்கூடாது, பொண்டாட்டி குடும்பத்தை, புருஷனுடைய குடும்பத்துக்கு ஏதாவது எந்த குடும்பம் அந்த பேசக்கூடாது. எந்த குடும்பமே. பொதுவாவே 2ஆம் பாவங்கிறது வந்து இப்ப 8ஆம் பாவத்துல இருந்தா இல்ல மனைவி அவங்க கணவனுடைய குடும்பத்தை பேசக்கூடாது. சரியா சரியா? அப்படி பேசுனாயா? பேசுனா அது நமக்கு வில்லங்கமா வருமா இல்லையா? அங்க நல்லா சரியா ஒழுங்கா இல்ல போன பிறவியில. ம் அதனால இந்த பிறவியில அதை பேசுனா நம்ம கூடிக்கிறோம், வில்லங்கமா மாறும். சரியா ஐயா இப்ப இது சனியோட வேற கிரகங்கள் இப்ப கேதுல இணைஞ்சு இருக்குதுங்க. இது இப்ப நம்ம முத ஒண்ணா இதுக்கு எப்படி? சொல்றோம். முத வந்து இப்ப சொல்றது ஒன்னொன்னா பாக்குறோம். இப்ப நம்ம கடையில போய் உட்காந்தோன்னா என்னென்ன இருக்குன்னு கேக்குறோம். இட்லி இருக்கு, தோசை இருக்கு, பணியாரம் இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வந்து முன்னாடி வைக்கலாம்னு சொல்லுவோமா? இல்ல ஃபர்ஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பாப்போம். பார்ப்போம். அப்புறம் அதுக்கு எடுத்து அதை எடுத்து ஒன்னொன்னா சாப்பிடுவோம். இப்ப இந்த கிரகத்துக்கு இது இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படின்னா இப்ப இது புரியுதா?
புரியுதுங்க. இப்ப எனக்கு 2ல சனியோட கேது இருக்குது. அப்ப நான் வருமானத்தை பத்தி ஆனா எதுவுமே வெளியில கேது பேசக்கூடாது. நான் எந்த எந்த பிளானட்டையும் சேர்க்கையை பத்தி நம்ம பேசவே இல்லை. சனியை மட்டும் பேசுறோம். இப்போ ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் தான் பேசுறோம். சரிங்க சரிங்க. இப்ப நம்ம என்ன பேசுறோமோ அதை மட்டும் பேசணும்னா அது நமக்குள்ள உள்வாங்கும். இப்ப ஈஸ்வர் வந்து ஒரு பேண்ட் தைச்சிட்டு இருக்காங்கன்னா பேண்ட் தைக்கிறியான்னு கேட்டு அந்த பேண்டை பத்தி பேசணும். பிளவுஸை பத்தி பேசணும்னா போச்சு. இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு தைரிய தாழ்ந்தா இல்லையா? அப்ப சனி வந்து 2ஆம் பாவத்தில் இருந்தா தன்னுடைய பேச்சு இருக்கு இல்லையா, தன்னுடைய வருமானம் இருக்கு இல்லையா, தன் வருமானம் வர்றது வெளியில சொல்லப்படாது. அதாங்க புரியுதுங்க. அத சீக்கிரட்டா இருக்கணும்னு சொல்ல வரோம். சரி. பேச்சு கூட அதிகமா பேசக்கூடாது. அதிகமான பேச்சுவார்த்தை வச்சுக்க கூடாது இல்லையா? அப்படின்னு அர்த்தம். 2ஆம் பாவங்கிறது வந்து அடையப்பா எனக்கு கண்ணு அவ்வளவு அழகா தெரியும் அப்படின்னு சொல்லக்கூடாது. என் குடும்பத்துல இருக்கிற நண்பர்கள் கூட சூப்பரான ஆளுகள்னு என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம். சரியா? சரிங்க ஐயா வணக்கம் ஐயா, லக்ஷ்மணன் ஐயா. சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க ஐயா, இதுல நம்ம பரிவர்த்தனை எல்லாம் எடுக்கக்கூடாதுங்களா? கிரக பரிவர்த்தனை எடுக்கக்கூடாதுங்களா? இப்ப நம்ம வந்து எந்த டாபிக்குமே போகலையே. சரிங்க சரிங்க. பரிவர்த்தனை, வக்ரம், நீசம், அஷ்டங்கம் இதெல்லாம் நம்ம போகல. இன்னும் நமக்கு தெரியாது, அந்த சப்ஜெக்டே எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இப்ப என்ன அப்படின்னா இந்த கிரகத்துக்கு என்ன இருக்கு. சரிங்க. அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். அப்ப அந்த கிரகத்துக்கிட்ட ஒண்ணும்ல செவ்வாய் இருந்தா லட்சியம், அதுதான் அவனுக்கு. இப்ப உங்களுக்கு செவ்வாய் எங்க இருக்கு? ஐயா 2ல இருக்கு ஐயா செவ்வாய். உங்களுக்கு வந்து உங்களுடைய வாக்கு கொடுக்கறதுல லட்சியம் இருக்கும், உங்களுடைய பேச்சு லட்சியம் இருக்கும், உங்க குடும்பத்தின் மேல ஒரு லட்சியம் இருக்கும், உங்க பொருளாதார சம்பாதிக்கிற ஒரு லட்சியம் இருக்கும். ஆமாங்க ஐயா. அவ்வளவுதான். இதைத்தான் நம்ம சொல்லணும். அதுல செவ்வாய் சந்தர்ப்பம் பரிவர்த்தனை ஆனதால மாறுமான்னு ஒரு டவுட் வேற இல்லைங்க ஐயா. இப்பெல்லாம் அந்த சப்ஜெக்டுக்கே போகாதீங்க. சரிங்க சரிங்க. ஓகேங்க ஐயா, நன்றிங்க ஐயா. சரி, இப்ப நம்ம இதை அடுத்ததுக்கு போனோம்னா இதை விட்டுருவோம். இப்ப பார்த்தோம்னா ஒரு கிரகம் என்ன வச்சிருக்கும், அதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்ன, தனித்துவம் என்ன அப்படின்னு பார்க்கிறோம். இப்ப குரு ஒரு இடத்துல இருந்தா என்ன செய்யணும்? பேராசை இருக்காதுங்க. பேராசை அவன்கிட்ட இருக்காது. குரு இடத்துல இருந்த பேராசை, அவருடைய ஞானம் வந்து மற்றவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். அவனுடைய அறிவு மற்றவர்கிட்ட சொல்லுவான். இப்ப 2ஆம் பாவத்துல இருந்த பணம் வந்து அவனுக்கு பயன்படாது இல்லையா? ஆமாங்க, அடுத்தவங்களுக்கு தான் யூஸ் ஆகும். பேச்சு வந்தா என்ன ஆகும்? அடுத்தவர்களுக்கு பிரயோஜனமாகும். இப்படி இருக்கும். ஏன்னா போன பிறவியில் அவன் தர்மத்தை கடைபிடிக்கவில்லை அப்படின்னா. இப்ப இந்த பாயிண்ட்ஸ் கூட புரிஞ்சுச்சா? இப்ப ராகு இருக்கு, ராகு இருக்கு. இப்ப ராகு இருக்கும்போது வருவோம். ராகு இருந்தா என்ன சொல்லணும்? நிறைவேறாத ஆசை. இப்ப ஒண்ணும் இல்ல, எனக்கு 7ஆம் பாவத்தில் ராகு இருக்கு, நீங்க என்ன சொல்லணும்? எதிர்பாலினத்தை விட ஒரு அதிகமான ஈர்ப்பு. எதிர்பாலினத்தை விட ஈர்ப்பு அதிகம். அப்படி சொன்னா எனக்கு புரியாது இல்லையா? கலத்திரத்தின் மேல் பாசம் அதிகம். எத்தனை பொண்டாட்டி கட்டினாலும் அவனுக்கு அந்த ஆசை தீராதுன்னு அர்த்தம்.
எப்படி சொல்லணும்? தீராத ஆசை. ஆசை. திருப்தியற்ற மனநிலை அப்படியாங்க? திருப்தியற்ற ஆசை. ஆசைதான் இந்த இடத்துல சொல்லணும். புரியுதா? நிறைவேறாத ஆசை. நிறைவேறாத ஆசை. நிறைவேறாத ஆசை. அப்ப அது எவ்வளவு கொடுத்தாலும் பத்தாதுன்னு சொல்லலாமா? எஸ். ஒருத்தர் கூப்பிட்டு சாப்பாடு போடுறோம், எவ்வளவு போட்டாலும் அமிசம் சாப்பிட்டுட்டே இருக்காரு அந்த ஆளு. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவருக்கு நிறைய தானே அர்த்தம். நம்முடைய நண்பர் ரோட்ல ஒரு ஆள் உட்கார்ந்து இருக்கிறத பசிக்குதான்னு கேட்கிறாரு, ஆமான்றாரு. போய் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு கையை நக்கணும்னு இப்பயும் பசிக்குது ஆமான்னு இன்னொரு சாப்பாடு வாங்கி கொடுக்குறாரு, அதையும் சாப்பிடுறாரு. அதுக்கு மறுபடியும் கையை நக்கணும்னு இன்னொரு சாப்பாடு வாங்கி கொண்டு கொடுக்குறாரு, அதையும் சாப்பிடுறாரு. 3 சாப்பாடு வாங்கி கொடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் ஈஸ்வர்? பத்தலன்னு அர்த்தங்க. அவனுக்கு ஆசை வந்து அடங்கல. அடங்கல. இப்ப புரியுதா? புரியுதுங்க. புரியுது. அவனுக்கு ஆசை நிறைவேறல. இதுல கேது இருந்தா ஒரே மனைவி போதும். அப்படி இல்ல. அந்த மனைவி 7ஆம் பாவத்தில் கேது இருந்தா மனைவிக்கு என்ன செஞ்சாலும் மனைவி இவனை என்னத்தை செஞ்சு கிழிச்ச நீ அப்படின்னு சொல்லுவான். எவ்வளவு நீ கடமை ஆற்றினாலும் அந்த கடமையை அவன் என்ன நீ எனக்கெல்லாம் செய்ய வேண்டியதானே செஞ்ச அப்படின்னு நல்ல தோடு வாங்கி கொடுத்தீங்கன்னா என்னத்த நீ போலீஸா அப்ப அவ பாத்தீங்களா எவ்வளவு போட்டிருக்கா, நீ வந்து திட்டணும்னு வாங்கி கொடுத்து பிடிச்சி பாராட்ட மாட்டாங்க. புரியுதா? பலன் சொல்றது எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா? அருமைங்க. அப்ப இந்த வார்த்தைகளை நாம் மனசுல ஏத்தணும். உங்களுக்கு இன்னைக்கு பாடம் இதுதான். இந்த 9 கிரகம் என்ன வச்சிருக்கு, இதுக்குள்ள என்ன இருக்கு, இதனுடைய மரபணு என்ன வாங்கிட்டு வந்திருக்கு, வரம் என்ன வரம், இத வரம்னு வச்சுக்கோங்க. இந்த கிரகத்தினுடைய வரம் என்ன? சூரியன் வடக்குல போய் இருந்தா என்ன செய்யும்? சூரியன் வடக்குல போய் வருது, தனக்கு பயன்படாத மற்றவங்களுக்கு பயன்படும். எனக்கு புரோஜனம் இல்லை. இப்ப எனக்கு 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கு, எங்க அப்பா எனக்கு புரோஜனப்பட மாட்டாங்க இல்லையா? எஸ். என்ன உயர்நிலை படிப்பு படிச்சாலும் எம்ஏ படிச்சேன், எம்எஸ்சி படிச்சேன், 2 MA படிச்சேன், 3 MA படிச்சேன், புரோஜனப்படுமா? புரோஜனப்படாது. அப்படின்னு இந்த விஷயத்தை நீங்க உள்வாங்க வேண்டும். போன பிறவியில அலட்சியமா இருந்தது, இந்த பிறவியில நமக்கு அது வந்து சாபமா மாறுது அப்படின்னு. இப்ப வச்சுக்கோ, ஒரே ஒரு கிரகத்தை எடுத்தோம்னா அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவ கிரகத்தோட நீங்க அந்த பாவத்தின் அதிபதியோட, அந்த பாவத்தின் தன்மையோட, அந்த பாவத்தின் காரகத்துவத்தோட நம்ம இணைத்து பலன் சொல்லணும். அதான் ஈஸ்வரர் எடுத்துட்டான். ஒரு கிரகம் மேச லக்னம், சூரியன் இருக்கார். என்ன சொல்லுவீங்க? 12 பாவத்துக்கு அப்படியே சொல்லி பார்ப்போம். 1ஆம் பாவத்தில் சூரியன் இருக்கார், அப்ப என்ன சொல்லுவீங்க? ஐயா 1ஆம் பாவத்துல சூரியன் இருந்தால் அவர் ஊருக்காக உதவி செய்வார். இதெல்லாம் சொல்லக்கூடாது, ஒரே ஒரு வரி மட்டும். 1ஆம் பாவத்தில் சூரியன் இருந்தால் அந்த சொன்ன வார்த்தையை படிச்சு சொல்லு, அதே எனக்கு முக்கியம். ஒரு பொதுநலவாதியா இருப்பார். நான் அப்படி சொன்னா அவருக்கு பயன்பட மாட்டார்.
தனக்கு புரோஜனம் இல்லாத ஆளு ஜாதகரே, தனக்கு தனக்கு பிரயோஜனம் இல்லை. புரோஜனம் இல்லாத ஆளு. நீ அடுத்து வேணும்னா அடுத்து என்னென்ன வேணும்னாலும் இப்ப என்ன செய்வீங்கன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு முக்கியத்துவம் நீங்க தரமாட்டீங்களா அப்படின்னு கேட்கலாம்ல. கேட்கலாங்க. லக்னத்துல சூரியன் இருக்காருப்பா, நீங்க உங்களுக்கு முக்கியத்துவம் நீங்க தரமாட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஆமா அப்படின்னு சொல்லலாம். சரியா? சரிங்க. 2ஆம் இடத்துல இருக்கு சூரியன். குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டார். தான் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் தர மாட்டார். தன்னுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய பேச்சுக்கு, தன்னுடைய பணத்துக்கு அவன் என்ன தர மாட்டாரு? முக்கியத்துவம் தர மாட்டாரா? 3ஆம் இடத்துல இருந்தா அவரு பணம் அவருக்கு பயன்படாது. 2ஆம் இடத்துல இருந்தா சகோதர சகோதரிகளுக்கு 2ஆம் இடத்துல இருந்தா பயணத்துக்கு அவர் பணம் அவருக்கு பயன்படாதுங்க. 2ஆம் இடத்துல இருந்தா அப்படி சொல்லலாமா? முக்கியத்துவமே கொடுக்க மாட்டாரு இல்லையா? புரோஜனம் இருக்காது இல்லையா? இந்த புரோஜனம்ங்கிறது அவருக்கு தானே. அதான் அடுத்தவங்களுக்கு கொடுத்துருவாரு, அவருக்கு பயன்படாத போயிருது. அடுத்தவர்களை என்ற பேச்சத்தை கூட பேச வேணாம். உங்க பணம் நீங்க சம்பாதிக்கிற சனம் உங்களுக்கு வரவு வருவது இல்லையா, அது உங்களுக்கு புரோஜனம் இருக்காது இல்லையா? அதான் சரி, இப்ப 3ஆம் இடத்துல இருக்கு. சகோதர சகோதரிகளுக்கு செல்போன்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டார். இவருக்கு ஜாதகருக்கு சகோதர சகோதரி, இளைய சகோதர சகோதரனால புரோஜனம் இல்லை. எப்படி சொல்லணும்? பிரயோஜனம் இல்லை. புரோஜனம் இல்லை. ஒரு தகவல் தொடர்பு, ஒரு செய்தி கூட ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம புரோஜனம் இல்லாம தேர்ந்திருப்பாரு. உடனே ஒரு போன் வந்துச்சுன்னா, ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா பார்க்க மாட்டாருன்னு அர்த்தம். அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அவர் அதை பார்க்க மாட்டாரு. தகவல் லேட்டா வரும் அவருக்கு. இல்ல இவரு பார்க்க மாட்டாரு, இல்ல அது வேற லேட்டா வரும். இப்ப 4ஆம் இடத்துல இருந்தா வண்டி வாகனங்களை பராமரிக்க மாட்டார். வீடு வாகனத்தினால பராமரிக்க மாட்டார். தாய் அன்பு இல்லை. வண்டி வாகனத்தினால இவருக்கு பிரயோஜனமே இருக்காதுங்க. அவங்க அம்மாவாலையும் பிரயோஜனம் சொல்ல வேண்டும். வண்டி வாகனத்தினால இவருக்கு பிரயோஜனம் இல்லை, தாயினால பிரயோஜனம் இல்லை, சுகத்தினால பிரயோஜனம் இல்லை, ஒரு சேமிப்பினால ஒரு பிரயோஜனம் இல்லை, கல்வியால பிரயோஜனம் இல்லை. அப்படி சொல்லும். சொத்து சுகங்களால பிரயோஜனம் இல்லை. சூரியன் 5ல இருந்தா குழந்தைகளால பிரயோஜனம் இல்லை. வெரி குட். பிரயோஜனம் இல்லை. பூர்வீகத்தால பிரயோஜனம் இல்லை. குலதெய்வ அருள் இல்லை. குலதெய்வத்தினால உனக்கு பிரயோஜனப்படாது. மாங்க குலதெய்வத்துக்கு போனாலும் ஒண்ணும் ஆகாது. ஆறாம் இடத்துல இருந்தா உத்தியோகத்தால பிரயோஜனம் இல்லை. வெரி குட். ஆறாம் இடத்துக்கு என்ன சொன்னீங்க ஐயா? ஆறாம் இடத்துக்கு என்ன சொன்னீங்க? மறுபடியும் சொல்லுங்க. உத்தியோகத்தால் பிரயோஜனம் இல்லை. நன்றி. வேலை 6ஆம் பாவத்தில் ஒரு காரகத்துவம் பிரயோஜனப்படாது. வேலை வாடகை வருமானத்தால் பிரயோஜனம் இல்லை. வாடகை வர்றது ஒரு வருமானம், வாடகை வருமானம். ஒரு பொருளை கொடுத்து ஒன்று வாங்குறது வருமானம், சம்பளம். 6ஆம் பாவங்கிறது ஊதியம், ஊதியம். பிரயோஜனம் இல்லை. 2வது சொத்துனால பிரயோஜனம் இல்லை. ஐயா, கடன் வாங்குறதுனால பிரயோஜனம் இல்லை அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாங்க. கடன் வாங்கினாலும் அது பிரயோஜனப்படாது இல்லையா? அதான் கேக்குறேங்க. வம்பு வழக்கு வந்தாலும் பிரயோஜனம் இருக்காது, நோய் வந்தாலும் பிரயோஜனம் இல்லை. சரி, 7ஆம் பாவத்தில் இருந்தால் பொது நலத்தினால இவருக்கு வந்து 5 பைசா பிரயோஜனம் இல்லை. 6ஆம் பாவத்துல இருந்தா எதிரி இருக்க மாட்டாங்களா? 6ஆம் பாவத்துல இருந்தா எதிரி ஒரு பிரயோஜனம் இல்லை. எதிரியை பத்தி இவர் வெட்டி வேலையாத்தான் நினைச்சிட்டு இருப்பாரு.
எதிரியால யாருக்கும் பிரயோஜனம் இருக்காது. எதிரியை பத்தி இவர் நினைக்க தேவையில்லை. புரியுதா? புரியுதுங்க. எவ்வளவு நுட்பமா நம்ம படிக்கிறோம். இன்னும் நிறைய இருக்கு. ஏழாம் பாவம்னா மனைவிக்கு இவரால எந்த பிரயோஜனமும் இருக்காது. மனைவினாலதான் இவருக்கு பிரயோஜனம் இல்லை. அப்படித்தான் சொல்லணும். மனைவினால, சமுதாயத்தினால, மக்கள் தொடர்புனால, நண்பர்களால, இரண்டாவது குழந்தையால, எந்த சித்தி சித்தப்பாவால பிரயோஜனம் இல்லை. சித்தியால பிரயோஜனம் இல்லை. அப்படின்னா 8ஆம் பாவத்துல இருந்தா விபத்து ஆனா கூட இவருக்கு இன்சூரன்ஸ் வராது. ஒரு இன்சூரன்ஸ் கட்டினாலும் பிரயோஜனம் இல்லைன்னு அர்த்தம். ஆமா, ஆமாங்க. மனைவியினுடைய குடும்பத்தினால, மனைவியினுடைய பணத்தினால, மனைவியினுடைய குடும்பத்தாளர்களால இவருக்கு என்ன இருக்கும்? ஒரு பிரயோஜனம் இருக்காது இல்லையா? மனைவியோட பேச்சால பிரயோஜனம் இல்லை. மனைவியினுடைய பேச்சு, மனைவியுடைய வருமானம், மனைவியுடைய பணம், இதனால இவருக்கு எந்த பிரயோஜனம் இல்லை. முன்னாடி இவ்வளவு நகை கொண்டு வந்தா அப்படின்னு சொன்னா அது ஏதாவது இவனுக்கு பயன்படுமா? பயனில்லை. 9ல இருந்தா தந்தையால பிரயோஜனம் இல்ல. உயர் கல்வியினால பிரயோஜனம் இல்ல. வெளிநாடுனால பிரயோஜனம் இல்ல. பயணத்தால பிரயோஜனம் இல்ல. தூர தேச பயணத்தினால, ஒரு புனித பயணத்தினால பிரயோஜனம் இல்ல. அந்நியர்களால பிரயோஜனம் இல்ல. கடவுளால இறை அனுகிரகத்தினால பிரயோஜனம் இல்ல. இஷ்ட தெய்வத்தினால பிரயோஜனம் இல்ல. நம்பிக்கையினால பிரயோஜனம் இல்ல. எதாவது பெருசா நம்பிக்கை கூடாது. பெரிய விளம்பரத்தினால பிரயோஜனம் இல்ல. இவர் நான் போய் டிஜிட்டல்ல போய் விளம்பரம் கொடுக்க போறேன் அப்படின்னு கொடுக்கலாமா? இரண்டாவது மனைவி கட்டக்கூடாது. இரண்டாவது மனைவியால பிரயோஜனம் இல்ல. அப்படின்னா 10ஆம் பாவத்துல இருந்தா தொழில்னால பிரயோஜனம் இல்ல. மாமியாரால பிரயோஜனம் இல்ல. சுய தொழில் செய்யக்கூடாது. அப்பாவுடைய பணத்தினால பிரயோஜனம் இல்ல. அப்பாவுடைய வருமானம் வந்தா பிரயோஜனம் இருக்காது. மதிப்பு மரியாதை இருக்காது. அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை. 11ஆம் இடத்துல இருந்தா வரக்கூடிய லாபத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. பட்டம், ப்ரொமோஷன் எது இருந்தாலும் நமக்கு 5 பைசா பிரயோஜனம் இல்லை. அதாவது மருமகனாலையும் பிரயோஜனம் இல்லை. மூத்த சகோதரத்தால பிரயோஜனம் இல்லை. நெருங்கிய நண்பர்களால பிரயோஜனம் இல்லை. அந்நியோன்னிய ஃப்ரெண்ட்ஸ்னால பிரயோஜனம் இல்லை. செட்டப்பால பிரயோஜனம் இல்லை. செட்டப்னாலையும் பிரயோஜனம் இல்லை. பன்னெண்டுல இருந்தா அயன சயன போகத்தால பிரயோஜனம் இல்லை. சேமிப்பு பிரயோஜனம் இல்ல. அயன சயன போகத்தினால பிரயோஜனம் இல்ல. வெளிநாட்டுல போய் செட்டிக்காரங்க பிரயோஜனம் இல்ல. தூக்கம் வந்தாலும் பிரயோஜனம் இல்ல. அப்படி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப புரியுதா? தந்தை வழி பாட்டியால பிரயோஜனம் இல்ல. அப்பத்தா தாய் வழி தாத்தாவால பிரயோஜனம் இல்ல. இது முதலீடும் வருமாங்க ஐயா. 12ஆம் பாவம் முதலீடு பிரயோஜனம் இல்ல. ஷேர் மார்க்கெட் போய் டெபாசிட் பண்ண போயிடும். இப்ப ஒவ்வொரு ஒரு கிரகத்தை நாம் வைத்துக்கொண்டு அதனுடைய காரகத்துவத்தின் பாவத்தோடு இணைத்து நாம் பலன் சொன்னோம் இல்லையா? இதே மாதிரி நாளைக்கு இந்த இதை நீங்க மனப்பாடம் பண்ணணும்.
இந்த 9 கிரகங்கள் என்ன சிறப்பு தன்மையை வச்சிருக்கு, நம்முடைய டிஎன்ஏ தன்மைகள் என்ன, அதுக்கடுத்து இன்னும் கொஞ்சம் டெவலப்பா படிக்க போறோம். இப்ப அப்படியே லைட்டா அப்படி அப்படி அப்படியே ஊட்டி விடுறோம், வாயில அப்படியே ஒரு சொட்டு எடுத்து வச்சிருக்கோம். அப்படி படிச்சோம்னா நாம் ஜாதகத்தை பார்க்கும்போது ஆஹா புட்டு புட்டு வைக்கிறான்னு பாருங்க, நம்ம சொல்லுவானா இல்லையா? கண்டிப்பா ஐயா. ஐயா ஒரே ஒரு இந்த பாடத்துல ஒரு சந்தேகம் கேட்டுடலாம் ஐயா, கேள்வி. கேளுங்க. இப்போ சார் சொன்னாங்க இல்லைங்களா, 9ஆம் பாவம் சொல்லும் போது 2வது மனைவின்னு, அது 9ஆம் பாவத்துல 2வது மனைவி சேருங்களா ஐயா? அது எப்படி 2வது மனைவின்னு சொல்றாங்க, எனக்கு புரியல, ஏதாவது விளக்கம் சொல்ல முடியுமா? அதுதான் இப்ப அவங்க சொன்னாங்க ஐயா, சார் சொன்னாங்க. 7ஆம் இடம் முதல் மனைவி. நல்லா பாருங்க, நல்லா பாருங்க. ஒரு பாவம் தன் பாவத்திலிருந்து 3வது பாவம் அடுத்த பரிணாமத்தை ஏற்படுத்தும். ஒரு பாவம் தன் பாவத்திலிருந்து 3வது பாவம் அடுத்த பரிணாமம். அடுத்த பரிணாமம்னா இதிலிருந்து இன்னொரு கிளை முளைக்கும். ஒரு பாவம் லக்ன பாவம், அதிலிருந்து 3ஆம் பாவம், அந்த லக்னத்திற்கு அடுத்த இளைய சக உதிரம். சக உதிரம் தன்னுடைய ரத்தம் அடுத்த ஒரு பரிணாமம் யாருன்னா சகோதரன் சகோதரி. ஒவ்வொரு பாவத்திற்கும் 3ஆம் பாவம் அடுத்த உதிரம், சக உதிரம். நல்லா கவனிங்க, ஜாதகர் என்பது 1ஆம் பாவம், அதற்கு 3ஆம் பாவம் ஜாதகருடைய இளக சக உதிரம். 3ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் ஆகிய 5ஆம் பாவம் இளைய சகோதரனுடைய இளைய சகோதரன். அப்ப 2வது இளைய சகோதரன். அந்த 5ஆம் பாவத்திற்கு 3ஆம் பாவமாகிய 7ஆம் பாவம் 2வது சகோதரனுடைய இன்னும் சக உதிரம், 3வது சக உதிரம். அந்த 7ஆம் இடத்திலிருந்து அதற்கு 3ஆம் இடமாகிய 3வது இளைய சகோதரனுடைய 4வது சக உதிரம். 4 பேர். அடுத்து 11ஆம் பாவம்ங்கிறது மூத்த சகோதரம். மூத்ததிலிருந்து 3ஆம் பாவம் நானு, மூத்ததிலிருந்து நானு. அப்ப இப்ப எப்படி எடுக்கணும், மூத்த சகோதரத்திற்கு அடுத்த மூத்த சகோதரர். மூத்த சகோதரர் இருக்காருன்னா அவருக்கு அடுத்த சகோதரர் அப்படின்னு இப்படி உறவுகளை சொல்லும் போது 7ஆம் பாவம் என்பது நம்முடைய வாழ்க்கை துணை, அதற்கு 3ஆம் பாவம் என்பது வாழ்க்கை துணையினுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் 9ஆம் பாவம் அப்படின்னு. இப்ப புரியுதா? 7ஆம் பாவம் முதல் மனைவி எடுத்தா என் முதல் பாவம் 2வது மனைவி எடுக்கலாம். 2வது மனைவி எடுக்கணும், மனைவியினுடைய கொழுந்தியா, மனைவியினுடைய உடன் பிறந்தவர்கள். அது எடுக்கலாம் ஐயா 11ஆம் பாவம் தானே 2வது மனைவி. 11ஆம் பாவம் தானே 2வது மனைவி, அதனால கேட்டேங்க ஐயா. ஐயா சார் சொன்னாங்க இல்லைங்களா 9ஆம் பாவம் 2வது மனைவின்னு, எனக்கு அதனால ஒரு 11ஆம் பாவம் தானே 2வது மனைவி. பாரம்பரிய விதி என்ன சொல்றாங்க, 11ஆம் பாவம் ஆசை நாயகி. ஆசை நாயகி. ஏன் ஆசை நாயகின்னு சொல்றோம்? ஒரு பாவத்திலிருந்து 5ஆம் பாவம் ஈர்ப்பு பாவம், ஆசை பாவம். ஒரு பாவத்திலிருந்து 5ஆம் பாவம் ஆசைப்படுறது, விருப்பப்படுறது, நேசிக்கிறது, ஈர்க்கிறது, கவர்றது. அப்ப ஈர்ப்பு பாவம்ங்கிறது 5ஆம் பாவம். ஒருவனுக்கு குழந்தையின் மேலு தனக்கு ஈர்ப்பு உண்டு. புரியுதா? அடிச்சு எழுதிக்கிறேங்க ஐயா. அது அந்த 9ஆம் பாவம் எழுதியிருந்தேன், இப்ப அடிச்சு. இப்ப பாருங்க, குரு என்பது ஆசிரியர் என்பது 9ஆம் பாவம். ஆசிரியர் என்பது 9ஆம் பாவம்.
அதுக்கு 5ஆம் பாவம் என்பது மாணவர். அதுக்கு 5ஆம் பாவம் மாணவர். லக்னம். லக்னம். எப்படி பார்த்தீங்களா? அப்படியே புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க ஐயா. என்ன புரிஞ்சு? ஒரு லக்னத்துக்கு 5ஆம் பாவகம் ஆசைன்னு புரிஞ்சுதுங்க. அப்ப 9ஆம் பாவம் தானே குரு. ஆமாங்க ஐயா. 9ஆம் பாவம்ங்கிறது குரு. 10ஆம் பாவம்ங்கிறது தற்காலிக குரு. 10ஆம் பாவம்ங்கிறது தற்காலிக குரு. 9ஆம் பாவம்ங்கிறது மானசீகமான குரு. இந்த மானசீகமான குருவுக்கும் தற்காலிக குருவுக்கு என்ன வித்தியாசம்? யாராவது சொல்லுங்க பார்ப்போம். நான் சொல்லுவாங்க. எதிர்பார்ப்பு இல்லாம இருக்கிறது 9ஆம் இடத்து குரு. பொருள் கொடுத்து போறது வந்து 10ஆம் இடத்து குரு. சரியா? வந்துட்டு போயிட்டாங்கன்னா 10ஆம் பாவம். மனசுலயே நிக்கிறாங்கன்னா நம்ம யார ரோல் மாடலா எடுத்துக்கிறோமோ அவங்கதான் யாரு? மானசீகமான குரு. மானசீகமான குரு. அதாவது எந்த பிரதிபலனும் பார்க்காம இவருக்கு நான் சொல்லி கொடுக்கிறேன், இவன் தான் என்னுடைய வாரிசு அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா 9ஆம் பாவம். ஏதோ வந்தேன் சொல்லி கொடுக்குறேன் போயிட்டே இருப்பா அப்படின்னா 10ஆம் பாவம். சரி, இப்ப புரிஞ்சா? புரிஞ்சுதுங்க. இப்ப இன்னைக்கு நம்ம பாடத்தை நம்ம உள்வாங்க. இந்த பாடத்தை நம்ம உள்வாங்க, மனப்பாடம் செய்யணும், மனசுக்குள்ள வச்சுக்கணும், நாம் கத்துக்கொள்ளணும். அதாவது எப்படி சொல்றேன்னா ஆசையோட கத்துக்கணும். எப்பயுமே நம்ம கத்துக்கிறது ஆர்வத்தோட ஆசையோட. ஆசைப்படணும், ஆசைப்படணும், நேசிக்கணும், அதை விரிவுபடுத்தணும், அதை அப்படியே டெவலப் பண்ணணும். அப்படி பண்ணீங்கன்னா நாம் அதற்கு தகுதியானவர்களாக மாறிவிடுவோம். ஒவ்வொரு கிரகத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. ஒவ்வொரு கிரகத்துக்கும் விளக்கமா சொல்லிடுங்க. இது ஒண்ணும் இல்ல, நீங்க ஒவ்வொரு கிரகத்துக்கும் 12 பாவத்துல எழுதி எனக்கு நாளைக்கு போட்டு விடுங்க. சரி, இந்த 9 ஒரு கிரகத்தை எடுத்துக்கங்க, 12 பாவத்துல இருந்தா எப்படி இருப்பாங்கிறத மட்டும் அதை அப்படியே ஒவ்வொன்றா எழுதி போடணும். பிரயோஜனமா இருக்கும் இல்லையா? இல்லையா? இப்ப எங்களுக்கு தெரியாம அதாவது ஒரு கிரகத்துக்கு சொல்லிட்டீங்க, சூரியனுக்கு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன சொல்லிட்டேன்? சாப்பிட சொல்லி கொடுத்துட்டேன். சரியா? நீங்க சாப்பிட்டு பாருங்க. சரியா? மீன் பிடிக்க கத்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க, ஐயா இந்த பாவகம் நீங்க சொல்றீங்களா? அது வந்து நிறைய பேர் திங்கட்கிழமை என்ன காரணீங்களா? என்ன இருக்கு 12 பாவத்துக்குள்ள என்ன இருக்கு? இன்னைக்கு நீங்க என்ன செய்வீங்கன்னா இந்த 9 கிரகத்தை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க. 9 கிரகத்துக்கு இந்த 9 கிரகத்து ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னங்கிறத, தனித்துவம் என்ன, மரபணு தொடர்பு, மரபணு தனித்திறமை என்ன, போன பிறவில இவர் என்ன வாங்கிட்டு வச்சிருக்காரு, இவருக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மனப்பாடம் பண்ணுங்க. அதை நம்ம அப்படியும் 12 பாவங்களை பற்றி அடுத்து திங்கட்கிழமை நாம அதை பத்தி பேசுவோம். வர்ற திங்கட்கிழமை அன்னைக்கு
12 பாவத்துக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத பேசுறோம். அதுங்கய்யா ஒரு யூடியூப்ல ஒருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒரு டைப்பா இந்த பாவமான இதுனால எல்லாத்தையுமே ஒரு குழப்புங்க. ஒரு கிளாரிட்டி இல்லாம டிராவல் பண்ணிட்டு இருக்கு. வேற ஒண்ணு இல்லைங்க. இதை மட்டும் எடுத்துக்கிறோமா அதை மட்டும் எடுத்துக்கிறா. சரி. இப்போ ஒரு பாவம்ங்கிறதுல முக்கியமான விஷயங்களை மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டா போதும். பல பாவங்கள் இருந்தா அத்தனைக்கு நீங்க பலன் எழுதிக்க முடியுமா? முடியாதுங்க. அதனால 12 பாவத்துக்குள்ள என்ன இருக்குங்கிற விஷயத்த உங்களுக்கு நானு ஜெராக்ஸ் போட்டு விட்டுறேன். அதானுங்க, அதான் வேணும். எனக்கு எல்லாத்துக்கும் குழப்பமா இருக்குது. கேட்க வர்றீங்க. 12 பாவத்துக்குள்ள என்ன இருக்குங்கிறத நான் போட்டு விட்டுறேன். அவ்வளவுதான். நாளுக்குள்ள அதையும் படிச்சு இதையும் படிச்சுட்டு நீங்க எழுதி பாருங்க. கரெக்ட் தானுங்க. சரியா? இப்ப நீங்க சொல்றதா ரொம்ப வித்தியாசமாவும் சுவாரஸ்யமாவும் இருக்கு. அதனாலதான் உங்கள்கிட்ட இவ்வளவு டீப்பா கேட்கும். அதனால இதை மட்டும் நீங்க உள்வாங்குங்க. வெற்றி நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். சனி ஞாயிறு கிளாஸ் இல்லையா? சனி ஞாயிறு கிளாஸ் சனி ஞாயிறு வகுப்பு அல்ல. சனி ஞாயிறு கிளாஸ் இல்லையாங்கய்யா? இல்ல இல்ல இல்ல, புதன்கிழமையும் சனி ஞாயிறு கிளாஸ் நமக்கு கிடையாது. இன்றைய வகுப்பு 4 நாள் மட்டும் கிளாஸ். இன்றைய வகுப்பு எப்படி இருந்தது? நம்ம ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிக்கிறோம்னா அதுக்கு மேல ஒரு அட்டென்ஷன் இருக்காது. 35 நிமிஷத்துக்கு மேல ஒரு மனுஷன் கவனிக்க முடியாது. அட்டென்ஷன்ங்கிறது இப்ப வெற்றி படிப்பா போயிடும். சரியா? இப்ப பாக்குறோம் இன்றைய வகுப்பு எப்படி இருந்துச்சு. ஈஸ்வர் சூப்பரா இருந்ததுங்க. ரொம்ப புதுசா இருந்துச்சு. இந்த டிஎன்ஏவோட சம்பந்தப்பட்ட சொல்றது. ஒவ்வொரு வகுப்புமே நீங்க புதுசு புதுசாதாங்க சொல்லுங்க. ரொம்ப ஆர்வமா இருக்கு. புதுமைப்படுத்திட்டே இருக்கு. அப்ப பாத்தியா நமக்கு என்ன கிடக்கு பத்தியடா? ஆமா, அது இன்னும் தோண்ட புதையல் மாதிரி வந்துட்டே இருக்கு. அப்ப பார்த்தா ஆள் வேற இல்ல, போன வகுப்பு மாதிரி இது இல்ல. ஐயா நீங்க சொன்னீங்கல்ல ஐயா, புதன் எங்க இருக்காரோ அந்த இடத்துல ஒரு அற்ப ஆயுள் இருக்கும் அப்படின்ட்டு. உண்மையில அதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப உண்மையா இருக்குங்க ஐயா. 2ஆம் இடத்துல புதன். சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. 2ஆம் இடத்துல புதன் இருக்குன்னா அப்ப அந்த ஒரு அது எனக்கு கரெக்டா இருக்கீங்க. ஏன்னா எனக்கு புதனோட சூரியன் இருக்கு. சூரியன் அப்பா இறந்துட்டாருல. அப்பா இறந்துட்டாரு. அவர குடும்பத்துல இப்ப என்னுடைய குடும்பம்னு பார்க்கும்போது அற்பாயலுக்குன்னா என்னுடைய பையன் 16 வயசுல விபத்துல காலமாயிட்டான். ஒரே மகன் பறிகொடுத்தன்னும் போது அப்ப அந்த இடத்துல அற்பாயுள்ன்றது காமிக்குதுங்க இல்லையா கர்ம பதிவு. என்னங்கய்யா? அப்ப இதெல்லாம் நீங்க போட்டு பொருத்தி பாருங்க. அதுதான் ஐயா சொல்லும் போதே அப்படியே சொல்லிட்டேன் ஐயா. அவ்வளவு தெளிவா நீங்க எடுத்திருக்கீங்க. இப்ப எங்களுக்கு உள் வாங்குறது எப்படி உடனே தெரியுது பாருங்கன்னு சொல்றாங்க ஐயா. அவ்வளவு அற்புதமா எடுத்திருக்கீங்க வகுப்பு. இத நீங்க பொக்கிஷமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா ஐயா. மனசு அப்படியே ஒரு நிமிஷம் கலக்கம். ஐயா லக்னத்துல புதன் உங்க கணவர் குடும்பத்திலே அந்த மாதிரி துர்மரணம் ஆயிருக்குங்களா? என்னங்களா? புதன் இருந்த அம்மா சொல்லுங்கம்மா. என்னுடைய மகன் இறந்துட்டான் இல்லைங்களா? ஒரே மகன் அற்பாயுள் தானே 16 வயசுன்றது. ஆமா அவங்க ஆமா அவர் குடும்பத்துல அவங்க அண்ணன் இறந்துட்டாரு. துர்மரணமா இப்படி இருக்கு. இந்த பாயிண்ட மட்டும் அப்படியே மனசுல போட்டுவாங்க. ஐயா அப்படியே மனசுல போட்டுவாங்க. இன்னும் நம்ம நிறைய படிக்க போறோம். அப்ப படிக்க லக்னத்துல புதன் இருந்ததுன்னா என்ன பலன்யா? லக்னத்துல புதன் இருக்குன்னு வச்சுவாங்களேன். இப்ப அந்த லக்னத்துல புதன் இருந்தால் இந்த 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 இவருடைய வர்க்கத்துல இவர் லக்னம்னால இவர் ஜாதகர் தானே.
ஆமா. ஜாதகருக்கு அற்பாயில்னு சொல்லக்கூடாது. சரியா. ஜாதகர் அற்பாயில் இருப்பாரு, செத்து போயிருவாருன்னு சொல்லக்கூடாது. அதே முக்கியம். லக்னம் இல்லையா நீங்க? அதனால ஜாதகர் புதன் லக்னத்தில் இருக்காரு, அவருக்கு அற்பாயில்னு சொல்லக்கூடாது. இப்ப என்ன சொல்றோம், புதன் அந்த இடத்துல இருக்கிறதுனால அற்பாயில் இவருக்கு இல்ல, இவரை சார்ந்தவர்களுக்கு தான் இருக்கும். இவரை சார்ந்தவர்கள் எப்படியா? ஜாதகர் அவங்களுடைய வம்சத்துல ஜாதகர் தானே அவரு. ஆமா. 5ஆம் இடத்துல இருந்தா அவங்களுடைய தாத்தா வம்சத்துல. சரி. 9ஆம் அந்த இடத்துல பையன் வராதுங்களா? அந்த 5ஆம் பையன், பையனுக்கு அற்பாயில் கூடாது. திருமணமான பையன், திருமணம் ஆகலைன்னா யாராவது இருந்தாலும் அந்த காரகத்துக்கு டைரக்டா அப்படின்னு சொல்றதை விட அந்த வம்சத்துலன்ற வார்த்தையை நீங்க வச்சுக்கணும். இப்ப எனக்கு 9ல எங்க அப்பாவுடைய வம்சத்துல அற்பாயில் இருக்கும். எங்க அப்பாவோட பிறந்த அண்ணன் இறந்திருக்காரு. அப்ப இந்த இடத்துல அப்பான்னு வராதுங்களா ஐயா? அப்பா சொல்லக்கூடாது, டைரக்டா அந்த காரியத்தை சொல்லக்கூடாது. எங்க அப்பாவுடைய வம்சத்துல அந்த மாதிரி அவங்களுடைய வம்சத்துல. ஆமா ஐயா, கரெக்ட், ரொம்ப கரெக்ட், 100% கரெக்ட்ங்கய்யா. இப்ப 9ல இருந்ததுனால எங்க அப்பாவுடைய வம்சத்துல இருந்துச்சு. ஆமாங்க, சரியான வார்த்தை, கரெக்டானது. இதே இதுல 4ல இருந்தா தாயினுடைய வம்சத்துலதான் இருக்கும். சூப்பரான பயனுங்கய்யா. இது கரெக்டா எந்த ஜோசியராலையும் எடுக்க முடியாது. ஐயா 12ல இருந்தா என்னங்க ஐயா? புதன் 12ல இருந்தா பாருங்க, 12 இருந்தா எங்க அப்பாவுடைய அம்மாவுடைய வம்சத்துல அல்லது என் மனைவியினுடைய தந்தையினுடைய வம்சத்துல, என் அம்மாவுடைய தந்தையுடைய வம்சத்துல. நம்ம தாத்தா இருப்பார் இல்லையா, அம்மாவை பெற்ற தாத்தா, அவங்களுடைய வம்சத்தில் அற்பாயில் உண்டு. அம்மாவோட தந்தையின் வம்சத்துலயா? அம்மாவுடைய தந்தை வம்சத்துல அப்பாவுடைய 9 இல்லையா? 4ஆம் இடத்துக்கு 9. 4ஆம் இடத்துக்கு 9. 10ஆம் இடத்துக்கு 3. மாமியார் சகோதர சகோதரி வகையில சொல்லலாம் ஐயா. 8ஆம் இடத்துக்கு ஏன் புதன் 8ல இருந்தா? இப்ப புதன் 8ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. புருஷனுடைய குடும்பத்துல, புருஷனுடைய மனைவியினுடைய குடும்பத்துல, அவங்க குடும்பத்திலயும் வருங்க. அவங்க குடும்பத்திலயும் வருது, அவங்க மனைவி களத்தில் இருக்கிற குடும்பத்திலயும் வரும். எனக்கு 8ல இருக்குது, 2 பேருக்கும் வந்துருக்கு, வந்துரும். அது பாக்குது இல்லையா? 7ஆம் பார்வையா 2 பேர் குடும்பத்திலயும் வருதுங்க. இதை நீங்க மனசுல வச்சுக்கணும். அந்த மாதிரி வந்திருக்குதாமா? 8ல இருந்து 2 பேர் குடும்பத்திலயும் வந்திருக்குதா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா லட்சுமணன்? இல்லைங்க ஐயா, எல்லாம் தெளிவா சொல்லிட்டீங்க. இன்னைக்கு எந்த ஒரு இதுவும் எனக்கு இல்லை. எந்த டவுட்டும் இல்லைங்க ஐயா, கரெக்டா இருக்குங்க ஐயா, அருமையா இருக்கு ஐயா. மீண்டும் ஐயா திங்கட்கிழமை 10ல புதன் இருந்தா ஐயா? 10ல புதன் இருந்தா யாரு 10ஆம் இடம்ங்கிறது யாரு? மாமியா. ஆமாய்யா. மாமியாவுடைய குடும்பத்துல, தொழில் செய்யற இடத்துல அப்படி எடுத்துக்கலாமாங்க? தொழில் செய்யற இடத்துல எடுத்துக்கலாம். அதுல நமக்கு தேவையில்லை இல்லையா? நீங்க சொல்றது எல்லாம் உறவு சம்பந்தப்பட்டதுக்கு மட்டும்தான் சொல்றீங்க, மத்தபடி எதுக்குமே வேற எதுவுமே கிடையாது. நம்ம எடுக்கணும். இது வம்சம்னா அதுதானே. வம்சத்தை பத்தி இது வம்ச ஜோதிடம் தானே. ஆமாங்க. அப்படின்னு இருக்கும். நல்லா இருக்கீங்க, ரொம்ப டிஃபரெண்டா இருக்கு.
ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கீங்க. யாருமே இந்த மாதிரி சொன்னது இல்லை. இப்படித்தான் நம்ம பாடத்தை படிக்கணும். ரொம்ப நல்லா இருக்குங்க. அதனால திங்கட்கிழமை இதுல ஐயா வந்து இந்த புதன் எல்லாருமே அது இது துர்மரணம் என்ன கான்செப்டுங்க அந்த சொன்னீங்களே அது துர்மரணம் எது இந்த கான்செப்ட் ஏதாவது இருக்குங்களா? அது மாதிரி துர்மரணம் சொன்னீங்கல்ல புதன் இருக்கிற இடத்துக்கு. அற்பாயில் தானே சொல்றேன். அதான் அற்பாயில் அற்பாயில் சொன்னீங்க அது என்ன? கவனிங்க, துர்மரணம்ங்கிறது வேற, அற்பாயில் என்பது வேற. ஐயா அற்பாயில் ஏஜ் எத்தனை வயசு ஐயா? அற்பாயில் என்ன கான்செப்ட் இருக்கு? புதன் இருந்தால் இதை சுட்டிக்காட்டும். புதன் இருந்தால் சுட்டிக்காட்டும். புதன் வந்து இரட்டை தன்மை உள்ளதுன்றதுல 50-50ன்றதுனால அந்த 50ங்களையா? புதன்னா இப்படித்தான் இருக்கு. சரிங்க சரிங்க. சூரியன்னா அப்பான்றோம். ஏன் சூரியன் அப்பான்றோம்? முதன்மையா இருக்காங்க இல்லையா தலைவர் குடும்பத்துல அப்படின்றதுனாலங்களா ஐயா? குடும்பத்துல அப்பாதான் முதன்மையா இருக்கணும், அம்மா இருக்கக்கூடாதான். ஐயா உங்கள்கிட்ட ஜெயிக்க முடியாது, நீங்களும் சொல்லிடுங்க. முடியல. வந்து இது நம்ம பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம் அந்த உறவுகள். ஆமா சிலதுக்கு வந்து விளக்கம் சொல்ல முடியும், சிலதுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. கிடையாது. சித்தப்பா மாலை கட்டிக்கிற மாட்டான், அப்பாவோட பிறந்த சித்தப்பா மாலை பெரியப்பா மாலை கட்டிக்கிற மாட்டோம். ஆனா அக்கா மகளை தங்கச்சி மாலை கட்டிக்கிறோம். அவங்களும் கூட பிறந்தவ தானே. ஆமா அது தப்பு. அது ஏன் கட்டிக்கிறோம்? அவங்க மாற்று இடத்துக்கு திருமணம் பண்ணி போயிடுறாங்க, அதனால அவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க இல்லைன்னு முடிவு பண்ணிடுறோமா ஐயா? இல்லைம்மா, அந்த பெண் இருக்கா இல்லையா, ஆமா அது நிலம்தான், விதை அவதில்ல. விதை யாரு? வேற விதை. சரிங்கய்யா. வித்து வேற வித்து. நம்ம நிலம். புரியுதுங்கய்யா. நம்ம பெரியப்பா நம்ம வித்து தானே, நம்ம விதை தானே. ஆமாங்க ஐயா. அதனால அதை என்ன செய்ய முடியாது, ஆத்ம சொந்தம். சரிதானையா? ஐயா அததான் ஐயா சொல்லுவாங்க, அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பான்னுவாங்க. அத்தைக்கு மீசம் முளைச்சா சித்தப்பன் ஆயிரும். சித்தப்பனுக்கு மீசை எடுத்துட்டா அத்தையா மாறிடுறாங்க. அப்படி சும்மா ஒரு ஜோக்காக சொல்றாரு. அதுதான் இந்த கட்டைக்கு சொந்தம் தாய் வர்க்கம், இந்த ஆத்மாவுக்கு சொந்தம் தந்தை வர்க்கம். கட்டைக்கு சொந்தக்காரங்க உரிமை கொண்டாடுவாங்க, ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் உரிமையை பறிக்க பார்ப்பாங்க. ரெண்டு விஷயத்த பாருங்க, ஆத்மாவுக்கு சொந்தக்காரன் உரிமையை பறிக்க பார்ப்பான், கட்டைக்கு சொந்தக்காரன் சொந்தம் கொண்டாடுவாங்க. புரியுதான்னு பாருங்க. புரியலைங்களையா? உடல் உயிர் சார், அவ்வளவுதான். அதாங்க உயிர் வந்து தகப்பன். ஐயா பங்காளி மாமச்சான்னு அதனாலதானே வகுத்து இருக்கிறாங்க. அவ்வளவுதான் அவ்வளவுதான் ஐயா. பங்கு. ஆமாங்க ஐயா, பங்காளி அது நொங்கு. ஆமாங்க ஐயா. உண்மைதாங்க. ஐயா வேளாண் எப்படியா இருந்தது வகுப்பு? ஐயா நான் கொஞ்சம் லேட்டா வந்தேன், இன்னைக்கு கொஞ்சம் முடியல. ஆனா எப்படியும் நாளைக்கு வீடியோ ஃபுல் பார்த்து இது பண்ணிக்கிறேங்க ஐயா. உங்க காலை கெட்டியா புடிச்சுக்கிட்டோம், நாங்களும் வந்துருவோம். எப்படியா இருந்தாலும் வந்துருவோம். நல்லா புடிச்சுக்கிட்டோம். அதாவது நல்லா கவனி பாருங்க. ஆமாங்க ஐயா. ஏன் காலை வணங்குறோம்? ஐயா பாதத்தை தாங்க ஐயா, உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் சொல்லும் போல எல்லா சித்தியும் அங்கதானங்க இருக்கு. ஒரு வார்த்தை சொல்லணும்னு நினைச்சேன். பாதத்தை ஏன் வணங்கணும்? அடுத்த வகுப்புல அதை பத்தி கேளுங்க. பாதத்தை ஏன் வணங்கணும்? ஏன் தலைய தொடக்கூடாதா? ஆமாங்க ஐயா, தலையில கை. ஏன் தலையில தொடக்கூடாதா? என் பாதத்தை தொட்டு வணங்குறோம். ஆமாங்க ஐயா. அப்படிங்கறத 12ஆம் இடம் 12ஆம் இடங்கிறதுனால
எல்லா பன்னெண்டாம் பவரும் எல்லா பவரும் அங்கதானே வருது. அதனால அதைத்தான் கெட்டியா புடிச்சுக்கணும் நமக்கு. சாந்தம்மா இருக்காங்களா? இருக்காங்க ஐயா. சாந்தம்மா இருக்காங்களா? இருக்கீங்க இருக்காங்க ஐயா. இருக்கீங்க. ஏன் பாதத்தை வழங்குறோம்? அதான் சனீஸ்வர பகவான் அப்படியாங்க. இல்லையா? ஆ? உங்களுடைய கர்ம பதிவு எங்களுக்கு கொஞ்சம் வந்துரும் இல்லையா ஐயா? பாதத்தை ஏன் வணங்கணும்? ஐயா 12ஆம் இடம் பாதம், 12ஆம் இடம் மோட்சஸ்தானம், அதனால பாதத்தை வணங்குறோம். சரி, அத மீட்டிங் அது ஏன் வணங்குறோம் அப்படிங்கிறத நாளை ஞாயிற்றுக்கிழமை திங்கட்கிழமை அதை பத்தி நம்ம பேசுவோம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். குரு நன்றிங்க ஐயா. நன்றி. உங்கள் அத்தனை பேருடைய நன்றிங்க ஐயா. உங்களுக்கு நான் எப்பயும் கட்டுப்பட்டிருக்கேன். அதனால ஐயா நன்றியா. இந்த வகுப்பானது சிறப்பாக அமைந்ததுக்கு ஐயா 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 ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா ம் ஐயா, நம்ம மையாண்டி சித்திரை சொல்லி எல்லாரும் நல்லா வரணும்னு சொல்லி ஒரு வாழ்த்து கடைசி. எல்லாம் மாயாண்டி ஐயாவுடைய குரு பூஜை வருது. ஜனவரி ஆமா, ஜனவரி மாசம் குரு பூஜை வருது. எல்லாரும் வந்து கலந்துக்கங்க. ஐயா தேதிங்க வந்து 8ஆம் தேதி குரு பூஜை. 7-8 சிறப்பான விழா. கிட்டத்தட்ட ஒரு 25,000 மக்கள் வருவாங்க. ஆமாங்க ஐயா, கலந்துக்கலாம். குருவடி திருவடி நீங்க கேட்டதுக்கு பதில் இப்பயே வந்துருச்சு. அதனால நீங்க எல்லாரும் வந்தீங்கன்னா சரிங்க ஐயா. ஆமாங்க ஐயா. இது ஒரு சம்பவம். ஐயா எந்த இடத்துலயா? இடையமேலூர். ஐயா எல்லாத்துக்கும் அந்த லொகேஷனை கொஞ்சம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. எல்லாரும் ஓடியாந்துடுறோம். எல்லாரும் ஏன்னா ஆமா, பெருவடி திருவடி கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அதனால வந்துருங்க. இடையமேலூர், அதாவது மேலூர்ல இருந்து 18வது கிலோமீட்டர்ல இடையமேலூர், சிவகங்கையில 8வது கிலோமீட்டர்ல இடையமேலூர். நீங்க மேலூர் சிவகங்கையில இருந்து வரலாம். நம்ம சொந்தங்க எல்லாத்துக்குமே கொடுத்துருங்க ஐயா, ஒரு மெசேஜ் கொடுத்துருங்க. அதனால உலகத்துக்கு மொத்தமா நெருக்கத்துல குரூப்ல போட்டுருங்க ஐயா. ஆமாங்க ஐயா, போட்டுருங்க. குரூப்ல போட்டீங்கன்னா உலகத்துக்கு அதை பற்றியான விஷயங்களை மாயாண்டி பாருங்க. ஒன்னும் விஷயம் இல்லை, நான் இங்க வர்றேன். நாங்க உங்க பிள்ளைங்க, எங்களுக்கு உங்க